வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தினின்றும் விளக்கிலேனை விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய் மன்னும் உத்தரகோசமங்கைக்கு அரசே கள்ளத்துளேற்கு அருளாய் களியாத களியனக்கே சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். பிள்ளை புத்தபெருமான் திருவடியிலே சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருவாசக சிந்தனையிலே நீத்தல் விண்ணப்பம் என்ற ஒரு அருமையான பகுதியை சிந்திப்பதற்கு இவருடைய திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டி வைத்திருக்கிறது. நீத்தல் விண்ணப்பம் மணிவாசக பெருந்தகையார் அற்புதமாக செய்த 8ஆம் திருமுறையாக அமைந்துள்ள திருவாசகம். இந்த திருவாசகத்திற்கு உருகாதவர்கள் ஒரு வாசகத்திற்கு உருக முடியாது. அவ்வளவு ஒரு எளிமையான சொந்த தமிழ் நடையிலும் உள்ளத்தை உருக்கும் சொற்களாலும் அமைக்கப்பட்ட அற்புதமான நூல் என்று சொல்லலாம். எளிமையான வார்த்தைகள் மக்களின் மனத்தை எளிதாக சென்ற வார்த்தைகள் எளிமையாக நம்ம சொல்வதற்கு எளிதாக அதை அமைச்சு கொடுத்திருக்கிறார். ஆனால் அதனுடைய பொருள் ஆழமோ அளவு கடந்த ஒன்று. பொருள் உணர்ந்து சொன்னாலும் உணராமல் சொன்னாலும் அதற்கு பலன் உண்டு. அதனால எப்ப பொருள் உணர்வோம் அப்படின்னா இறைவனுடைய திருவருள் கூடி நிற்கும் போது, இன்னும் சொல்ல போனா நம்முடைய உயிரின் அறிவில் இருக்கும் அறியாமை என்ற இருள் விலகும் போது, இறைவனுடைய ஒளி பிளம்பு என்ற திருவருள் கூடி நிற்கும் போது உண்மையை உணரலாம், பொருளை உணரலாம். இதுதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து அப்படின்னு. அப்ப அந்த நிலைக்கு, பக்குவ நிலைக்கு நாம் வர வேண்டும். உயிர்களாகிய நாம் அந்த பக்குவ நிலையை நோக்கி செல்ல வேண்டும். அப்ப நாமா செல்ல முடியுமா? ஒரு காலம் முடியாது. உயிர்களுக்கு சுதந்திரம் இல்லாத தன்மை. இன்னைக்கு சுதந்திரம் சுதந்திரம் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோம். ஆனா உயிருடைய தன்மை என்ன என்பதை நம்முடைய சாத்திரமும் தோத்திரமும் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது. தானாக செயல்படும் தன்மை அது கிடையாது. அதுதான் சுதந்திரம். தானாக எதையும் செய்ய உணர்த்தினால் அன்று உணராத ஒன்று. யாரேனும் உணர்த்த வேண்டும். யாரேனும் என்ற போது இங்க உயிருக்கு உயிராக இறைவன் நின்று உணர்த்தினால் அன்று. நீங்க இத திருவேசைப்பாவில எல்லாம் படிக்கும் போது திரு மாளிகைத்தவர் ரொம்ப அழகா சொல்ல, அப்படி நணுகுமா நணுக. இப்ப நான் நணுகிறேன், இறைவனோடு சேர்றேன் அப்படின்னா என்னால முடியுமா அந்த காரியம்? கிடையாது. இறைவன் வந்து என்னை அழைத்து
அப்படியே கைய பிடிச்சு கூட்டிட்டு போகலைன்னா என்னால எதையுமே அடைய முடியாது. கருதுமா கருதே கொண்டனேன் கருதுமா கருதே உரைக்குமாறு உரையே. ஒவ்வொரு பாடல்லையும் இப்படி வருது பாருங்க. பணியுமா பணிய நான் நினைச்சு பணிய முடியுமா? ஒரு காலம் முடியாது. இறைவனாக அது அந்தந்த ஆன்மாக்களுக்கு அந்தந்த நேரத்தில் எப்படிப்பட்ட அருள் கொடுக்க வேண்டும் என்று அது இருக்கப்பட்டதோ அந்த நிலையிலேதான் நாம் அடைய முடியும். இதே நமக்கு சாத்திரங்கள் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறது. அது 5ஆம் சூத்திரம் காட்டும் உபகாரமாகவும் 11ஆம் சூத்திரம் காணும் உபகாரம். உடன் நின்று உயிர்களோடு உடன் நின்று காணுதல். ஆட்டுதல் கூட பரவாயில்ல, காணுதல். இப்ப இறைவனுடைய பெரும் கருணை இதை நம்மால உணர முடியல, அவ்வளவுதான். இன்றைக்கு வரக்கூடிய இந்த 14வது பாடல் மிக மிக அருமையாக இறைவன் நமக்கு செய்யும் அந்த உபகாரம் இங்கே காட்டப்படுகிறது. எப்படிப்பட்ட உபகாரத்தை இதை யார் உணர முடியும் அப்படின்னா இந்த அருளாளர்கள் தான் வரும். பக்குவம் பெற்ற ஆன்மாக்களாகிய இந்த அருளாளர்கள். அதனாலதான் சுவாமி அந்த அருளாளர்களை தேர்ந்தெடுத்து நம் பொருட்டாக இந்த பூலோகத்திற்கு அனுப்பி நூல் உபதேசம். முக்கியமா அதுதாங்க. இப்ப உத்தரகோச மங்கையிலதான் இந்த நீத்தல் விண்ணப்பம் நடந்த பகுதி. ஏன்னா உத்தரகோச மங்கையிலதான் 1000 இருடிகளில் இவர் ஒருவராக இருந்தவர். இவரை தேர்ந்தெடுத்தார் இறைவன். ஏன் என்றால் இனி வரப்போகிற இந்த உயிர்கள் எல்லாம் பக்குவம் அடைய வேண்டும். அந்த பக்குவ நிலைக்கு நூல் உபதேசம் தேவை. வாக்கும் வாழ்வும் என்று சொல்வார்கள். வாழ்ந்து காண்பித்தால் வாக்காக்கி தந்தார். இந்த வாக்குகளை, இந்த வாசகங்களை, இந்த திருவாசகத்தை யாராலும் அப்படி எழுத முடியாது. இறைவனே இறங்கி வந்தார் எழுதுவதற்கு. அத்தனையும் திருவான வாசகங்கள், திருவினது வாசகங்கள், இந்த உயிர்களை பக்குவப்படுத்த வேண்டிய வாசகங்கள். எத்தனை பேர் நீங்க அனுபவமா ஒவ்வொருத்தரையும் கேட்டுப்பார். நிறைய பேர் நிறைய பேர்ட்ட கேட்டாங்க. அன்னைக்கு கூட மாத்தாண்ட போகும்போது அந்த ஜெயந்தியம்மா சொன்னாங்க, எவ்வளவோ காலம் கோயிலுக்கு போயிருக்கோம், ஜாமி விட்டுருக்கோம், எங்கெங்கயோ போயிருக்கோம். ஆனா இப்படி ஒரு சத்சங்கம் இப்ப நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. இது வந்ததுக்கு காரணம் என்னன்னா, முதல்ல எனக்கு கையில திருவாசகம் கிடைத்தது. எனக்கு அதை படிக்கவே தெரியாதான் நான் திருவாசகம் படிச்சேன். ஒரு நாள் கூட படிச்சதுல ஒருத்தர் கொடுத்தாங்க, திருவாசகம் கிடைச்சது. அப்ப ஆனா திருவாசகத்தை எனக்கு கஷ்டப்பட்டுதான் படிச்சேன். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையில கண்ணீர் மட்டும் மல்கியது. இது அவங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் சொல்றது நான் அடியேன் கேட்டிருக்கேன். எங்களுடைய அனுபவமும் அதுதான். திருவாசகம் என்பது உயிர்களை பக்குவப்படுத்துவதற்காக இறைவனால் தரப்பட்ட, இறைவனால் இறக்கி இந்த உலோகத்திற்கு அனுப்பப்பட்ட அருளாளர்கள். அவர்கள் மூலமாக சொன்னது செய்கிறதெல்லாம் இறைவன் தான். திருவினது வாசகம் தானே. நம்மை பக்குவப்படுத்த யார் வர முடியும்? அந்த இறைவன் தானே வர முடியும். அந்த இறைவனே வந்து தந்தது அப்படின்றது. இந்த நீத்தல் விண்ணப்பம் இது இந்த இடத்துல இருந்த இவர் இருடிகளின் ஒருவர் தான் இவர் வாதவூரர். இவர் தான் இங்கே வாதவூரராக வந்து திரு அவதாரம் செய்கிறார். இப்ப இந்த இடத்துக்கு தளத்துக்கு வந்த போது இங்க இருந்துதானே இவரு வெகு காலம் தவம் பண்ணார். இப்ப இந்த இடத்துக்கு வந்த போது அவருக்கு என்னென்னாலும் அந்த உணர்வுகள் வரும் இல்லையா? அந்த உணர்வின் மேலீட்டில் அரும்பியது இந்த பதிகம். நீத்தல் விண்ணப்பம் 50 பாடல்கள் என்று சொன்னாலும் கூட இந்த நீத்தல் விண்ணப்பம் என்பது அவர் உணர்ந்தது மட்டுமல்ல, நாம் உணர வேண்டும் என்பதற்காக தந்த வாசம். இப்ப நாம எதை உணரணும் அப்படின்றத இப்ப 14வது பாடல வருது. நாம எதை உணரணும் அப்படின்னு சொல்ல வர்றார். அப்ப இந்த நீத்தல் என்பது பிரபஞ்ச வைராக்கியம் என்ற கருத்துரையை கொண்டது.
உயிர்களாகிய நாம் நம்மகிட்ட இருக்கிற அல்லது நாம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றது உணராமல் இந்த பிரபஞ்சம் மயக்கக்கூடிய பிரபஞ்சம் மாயையின் காரியம். இதில் போய் அழுந்தி மேலும் மேலும் துன்பத்தை இங்கே அனுபவித்து இதுல இருந்தாலும் விடுபடும். இந்த பிரபஞ்ச வைராக்கியம் தான். அதுக்கு ஒவ்வொரு பாடலா அழகா சொன்னார். போன பாடல்ல கூட கடல்ல எவ்வளவு நீர் இருந்தாலும் அந்த நாயுடைய தன்மை என்ன, நக்கி குடித்தல். கடலினுள் நாய் நக்கி அப்படின்னு அந்த கருணை கடல். அது அந்த கருணை கடலையே நான் உணராம இருக்கேன். இப்ப அதோட தொடர்ச்சியா மீண்டும் சொல்றாரு பார்க்க. இந்த பாடல்ல சொல்ற பார்க்க, வெள்ளத்துள் வற்றி. வெள்ளத்துள், அந்த வெள்ளம் என்பது எதை இங்கே குறிக்கிறது? அருள் வெள்ளம். வெள்ளத்து உள், அது சேர்த்து போங்க. வெள்ளம் என்பது அருள். வெள்ளத்துள் என்ற மாத்திரத்தில் அந்த அருள் வெள்ளத்துக்குள்ள இருக்கிறது யாரு? நம்ம தான், உயிர்களாகிய நாம தான். இறைவன் எங்க இருக்கிறார்? தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயிர்கள், எல்லா உயிர்களுக்குள்ளும் இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா எல்லா உயிர்களும் இந்த அருளுக்குள் இருக்கிறது. அருளுக்குள் இருக்கிறோம் என்பதை உணராமல் எங்க இருக்கிறோம், நம்ம இருக்கிற இடமே தெரியலங்க. இன்னும் சொன்னா அட்ரஸ் தெரியாம, இப்ப வீட்டு அட்ரஸ் கேட்டா கரெக்டா டான்னு சொல்லிடுவாரு. எப்படி எப்படி போனோம் போயிருவாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். உண்மையிலேயே நம்முடைய அட்ரஸ் என்னன்றது நமக்கு தெரியல. நம்ம எங்க இருக்கோன்றது தெரியல. இவ மணிவாசக பிறந்த சொன்ன பிறகுதான் ஆமா அப்படின்னு உணர்றோம். அந்த வார்த்தையை கொடுக்கிறாரு பாருங்க, வெள்ளத்துள். இந்த வெள்ளத்துள் என்பது அருள், இறைவனுடைய பெரும் கருணை. இறைவன் எப்படிப்பட்ட பொருள் அப்படின்னா, விரிந்த பொருள், பெரு வியாபகமான ஒரு பொருள். நமக்கு பாரம்பரியால் பிள்ளை தமிழ்லையும் நீராடல் பருவத்துல ஒரு அருமையான வார்த்தை வரும். விரிவான பொருள் பாதம் பிரியாத தேவி, பொது நிறைந்த நீராடியருடே. விரிவான பொருள். எது விரிவான பொருள்? மேலான எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கும் அந்த பொருள் பெரு வியாபகமான ஒரு பொருள். அந்த பொருள் சிவம். அந்த சிவத்திற்குள் அப்படியே சாதாரணமாக விட்டு பிரியாத, பாகம் பிரியாத அந்த அருள், அந்த தேவி. இப்படி அருளுக்குள் ஆழ்ந்திருக்கும் உயிர்கள், மேலான பொருளாக இருக்கும் சிவம், அந்த சிவத்தை விட்டு பிரியாத சக்தி ஆற்றல் உடையாள் உந்தன் நடுவிருக்கும். உடையாள் நடுவுள் நீ இருத்தி, அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால். என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தையை போட்டாரு பாருங்க. இந்த இடத்துல வெள்ளத்துள், அந்த இறைவன் பெரும் வியாபக பொருள், அதற்குள் அங்கே ஒற்றித்து இருக்கும், விட்டு பிரியாமல் இருக்கும் அருள் கருணை, இறைவனின் சக்தி கருணை. அந்த அருள், அந்த அருளுக்குள் வெள்ளத்துள் இருந்தும் யாரு? வெள்ளத்துள் இருக்கிற நாம எப்படி இருக்கிறோம்னு ஒரு வார்த்தை போடுறார், அருமையான வார்த்தை. வெள்ளத்துக்குள்ள இருக்கோம், அருள் வெள்ளத்துக்குள்ள இருக்கோம். ஆனா அதாவது தண்ணி நல்லா ஆத்துல மழை பெஞ்சு நல்லா புது வெள்ளமா ஓடி வருது. இதுல குளிக்க போறோம், குளிச்சுட்டு இருக்கோம், நல்லா சுகமாதான் குளிக்கிறோம். ஆனா தண்ணி தாக இருக்குது. யாருக்கு? நமக்குதான் தண்ணி தாக இருக்குது. ஏன் ரொம்ப தாகமா இருக்க, கொஞ்சம் தண்ணியை மினரல் வாட்டர் அதுல பாட்டில இருந்து கொண்டா. இருக்கிறது எங்க? நல்ல புது வெள்ளத்துல நீராடி இருக்கோம். வெளியே நிக்காம வச்சிருப்பாங்க. எனக்கு உனக்கு லூசாப்பா, இவ்வளவு தண்ணி புது வெள்ளமா ஓடிக்கிட்டு இருக்கு, இதை விட்டுட்டு தண்ணி கொண்டு வாங்குறீங்க.
நாக்கு வரலுது, ரொம்ப துன்பமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்ம நிலம் எவ்வளவு பரிதாபம், எவ்வளவு ஒரு பரிதாபம். வற்றி அல்ல ஒரு வார்த்தை, வற்றி. இந்த நா என்பது அந்த வற்றுதல் என்பது எதை குறிக்கிறது? துன்பம். என்ன துன்பம் இங்கே வருகிறது அப்படின்னா, சாதாரண இவ சொன்ன அந்த உலகியல் பொருள்ல அது அப்பா நாக்கெல்லாம் வறண்டு போச்சு, என்ன கஷ்டமா இருக்கு, உயிர் போகுது நாக்கு வறட்சியில, இது ஒரு துன்பம் தானே. இது உடலுக்கு உயிருக்கு வரக்கூடிய துன்பம். உடல் மூலமாக உயிருக்கு வரக்கூடிய ஒரு துன்பம். இப்ப நல்ல குளிர்ந்த தண்ணி வச்ச அப்பா குடிச்சோன்னு என்ன ஆகுது? முதல்ல ஒரு துன்பம் நீங்குது. என்ன துன்பம்? இவ்வளவு நேரம் வறண்டு போய் கிடந்த நாக்கு வறண்டா என்ன கஷ்டம் நமக்கு தெரியும். வெயில் நேரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்துறோம், அப்பாடா அப்படிம்போம். அப்ப துன்பம் முதல்ல நீங்குது. அடுத்து இந்த துன்பம் நீங்க 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 அந்த இடத்துல ஒரு குளிர்ச்சி வருவாங்க. அப்பா சதா தண்ணி கேட்டேன், நல்ல ஜில்லுன்னு கொடுத்தாங்களா, உள்ள போக போக என்ன சொப்பம் அப்படி. அப்ப அந்த இடத்துல முதல்ல துன்பம் நீங்குகிறது, அடுத்து இன்பம் பெருகுகிறது. இதைத்தான் அப்படியே மணிவாசகர் எடுத்து ஆள்கிறார். மணிவாசகர் எடுத்து ஆள்கிறார் மட்டும் இல்ல, இத நம்ம உமாபதி சிவம் ரொம்ப அழகா சொல்ற. அருளது நிலை அந்த திருவருட்பயன்ல பால் ஆழி மீன் ஆளும் பன்மைத்து, பால் ஆழி மீன் ஆளும் பன்மைத்து அருள் உயிர்கள் மால் ஆழி ஆளும் மறித்து. நல்ல பால் கடல், இந்த பாலையே குடித்து வாடும் ஒரு பூனை. பால் தானே அதுக்கு ஃபுட்டு, சரியான ஃபுட்டு அதுதான். ஆனா இந்த பூனை எப்படி இருக்குதா, சாரி அந்த சாரி மீன் இந்த இடத்துல பூனை, பூனை வந்து இன்னொரு இடத்துல வரும். இப்ப இந்த இடத்துல பால் கடல், பெரிய பால் கடல், பால் ஆழினா கடல், பால் கடல். இந்த பால் கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மீன்கள் அந்த பாலையே உண்டுட்டு பேசாம இருக்கலாம். ஆனா அந்த மீன்கள் எல்லாம் என்ன செய்யுது, அங்க இருக்கக்கூடிய பூச்சிகள், சின்ன சின்ன உயிர்கள், அதை போய் பிடிக்கிறதுக்கு ஓடி 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 ஓடி, அதுவும் ஒவ்வொரு நேரமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு சில நேரங்கள்ல ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அது போல அந்த இருக்கிற இடமே பால்கடல் என்பதை உணராத அந்த தன்மை. அது அழகா சொல்ற அருள் உயிர்கள் என்று சொல்ற அந்த பாடலுக்கு. அருள் உயிர்கள், அந்த அருளையே ஆதாரமாக கொண்டு வாழும் அந்த உயிர்கள் அதை அனுபவிக்க முடியாம மாலாளி, மால் என்றால் மயக்கம், மயக்கம். இந்த இடத்துல மாலான்னா பெரிய கடலு, இங்க இந்த உயிர்களுக்கு மயக்கம் தரக்கூடிய மாயா காத்தியா உலகப்பொருள் மயக்கத்தையே தான் தரும். அதுல போய் உழுந்துக்கிட்டு என்ன ஒரு துன்பத்தை இங்க மீண்டும் மீண்டும், எப்படி ஒரு நேரமா இதுல போயிட்டு மீண்டும் மீண்டும் மறித்து ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க, மீண்டும் 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 ஆளும் மறித்து ஆளும், அப்படியே அதில் ஆழ்ந்து ஆழ்ந்து போய் இந்த பாக்கடல இருக்கோன்றதையே மறந்து உட்காந்து. அருள் உயிர்கள் மாலாளி மறித்து ஆளும் பாலாளி மீன் ஆளும் பன்மைத்து. நல்ல ஒரு உவமையை கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை போலத்தான் இங்கே எது வருகிறது அப்படின்னா, வெள்ளத்துள் வற்றி திருவருளோடு திருவருளோடு தான் இருக்கிறோம். அந்த திருவருள் தான் நம்மை நடத்துகிறது. வினைக்கு ஈடாக செலுத்துதல் முதல் நிலை, அது திரோதாயியாக நின்று செலுத்துதல். அப்புறம் அந்த வினைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்க 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 திருவருள் சக்தி பற்றி கொண்டு நம்மை எல்லாம் நடத்துதல் அப்படின்றத நாம
உணரணும், அவ்வளவுதான். உணராமல் இருக்கிறோம். இந்த திருவருளை உணராத தன்மைய ரொம்ப அழகா இன்னொரு பாடல்லையும் சொல்றாரு. வெள்ளத்துள் நாவற்றி, இதே மாதிரி கொண்டு வர உமாபதி சிவாச்சாரியார் அழகா கொண்டு வர. வெள்ளத்துள் நாவற்றி ஒன்று. அடுத்து எங்கும் பிடித்து இருளாம், எல்லா இடத்திலையும் ஒதுத்து எங்கும் பிடிந்து, ஆனாலும் இருளாம். அதை உணராம இருண்டு கண்ணை மூடிக்கிட்டு பத்து தூங்குறோம்ல, அதுதான் நல்ல இன்பத்துல இருக்கிறத விட்டுட்டு அப்படியே உறங்குவது போல. வெள்ளத்துள் நாவற்றி எங்கும் விழிந்து இருளாம் கள்ளத்தலைவர் கடன். கள்ளத்தலைவர், எதுலயும் நமக்கு சுதந்திரம் கிடையாது. எந்த செயலிலும் நமக்கு சுதந்திரம் கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா நான் தான் எல்லாத்துக்கும் தலைவர் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கடன், கடனால் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அப்ப அந்த கடன் என்பது இந்த திருவருளை மறக்க செய்யும் ஒரு செயலாகும். அப்படி இருக்கிறதுனால வெள்ளத்துள் நாவற்றி, நல்ல நீர் இருக்கு, அதுல போய் நீர் வேட்கையோட இருந்தா எப்படி இருக்கும் பாரு. நல்ல உவமையை கொடுக்கிறார். வெள்ளத்துள் நாவற்றுதல் ஒன்று. இரண்டாவது உவமை எங்கும் பிடித்து இருளாம், எல்லா இடத்திலும் விடிந்தாலும் அதை உணராத ஒன்று. திருவம்பாவையிலையும் அந்த உறங்கி கிடக்கும் நிலை, அதை எழுப்பும் பெண்கள், அத பெண்கள் பக்குவப்பட்ட பெண்கள் அது எழுப்புவது. இங்க உறங்கி கிடத்தல் என்பது தன் நிலைமை உணராத தன்மை. உயிர்கள் அருளோடு கூடி இருக்கிறோம் என்பதை உணராத தன்மையை இங்கே உணர்த்துதல். அழகா நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் எடுத்து வைக்கிறார். மணிவாசக பெருந்தகையாரும் திருவம்பாவையிலையும் அதை தன் நிலைமை மறந்து அந்த உயிர்களை எழுப்புவது போல, பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் எழுப்புவது போலவும் அங்கே அமைத்து கொடுத்தார். எவ்வளவு ஒரு அருமையான உவமை பாருங்க. இந்த பாடலே 2 உவமையை கொடுத்துட்டார். வெள்ளத்தில் நாவற்றி ஒண்ணு கொடுத்துட்டார், விடிந்து இருளாம் அப்படின்னு கொடுத்துட்டார். இன்னொரு பாடலையும் சொல்றாரு, பரப்பமைந்து கண்மீன் இது பாற்களமேல் பூங்கை கரப்பு அருந்த நாடும் கடன். பரப்பு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, திருவருளை மறந்து, வெள்ளத்துக்குள்ள இருக்கிறோன்றத மறந்து தம்மை உணர்த்த மேம்பட்டு வேணா நீங்க பரப்பு, அதான் பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொல்றேன், வரவர கண்டு ஆராய் மருவி பப்பர வீட்டிருந்து உணரும் நீ அடியா. பரப்பு அமைந்து, இந்த பரபரப்பு அடங்கணும். இதுதான் மன வேகம், மன ஓட்டம் என்று சொல்லக்கூடிய நான் என்ற முனைப்பு. எல்லாம் சொல்லணும்னா இது தன்முனைப்பு தாங்க. இந்த பரப்பு அப்படின்ற அந்த பரபரப்புன்ற வார்த்தைக்கு காரணம் தன்முனைப்பு. அதான் பரப்பு அமைந்து கேள்வி, அது அடங்கணும். மன வேகம், மன ஓட்டம் அடங்கணும். கேள்மின் இது பாற்களன் மேல் பூங்கை, மேல உட்கார்ந்து இருக்கு ஒரு பூளை. எங்க உட்கார்ந்து இருக்கு? நல்ல பாற்களன், பால் நிறைஞ்சு இருக்கு, அதுல உட்கார்ந்து இருக்கு. அப்ப அழகா அந்த பாலை குடிச்சிட்டு போயிடலாம். அதுதானே அதுக்கு சாப்பாடு, குடிச்சிட்டு போயிடலாம். அதை குடிக்கிற விட்டுட்டு இப்படி பாக்குறது, அந்த பக்கம் அங்க பார்க்கும்போது அதுக்கு என்ன தெரியுது? கரப்பாம்பூச்சி தெரியுது. இந்த அருமையான சுவையான பால் தெரியல. இதை குடிச்சா நிம்மதியா போய்கிட்டே இருக்கான். ஆனா அந்த கரப்பாம்பூச்சிய பிடிக்கிறதுக்காக வேகமா போய் தாவு. கரப்பாம்பூச்சி கைதாப்படல, அது ஓடி போயிட்டு இந்த பாலும் ஒடிச்சு கூட 2 இல்லாம 2 தனியே நேர்க்கம் 2 கட்டா நம்மளாத்தான் இருக்கும். எவ்வளவு ஒரு அருமையான உண்மையை கொடுக்குறாரு பாருங்க. உமாபதி சிவாச்சாரியார் மாதிரி உண்மை கொடுக்குறதுக்கு ஆளே இல்லை. கரப்பு அருந்த நாடும் கடன், இது ஓலத்தான் ஒரே வரியில இது ஓலத்தான் நம்ம இருப்போம். இங்க இந்த பாடலும் மிக அழகாக மணிவாசக பெருந்தகையார் எடுத்துக் கொள்கிறார். வெள்ளத்துள் நாவற்றி, நல்ல அருள் பெருக்கான வெள்ளம் நம்மை நடாத்தி கொண்டிருக்கிறது. முதலில் வினைகளுக்கு ஈடாக உடல் கொடுத்து, கரணம் கொடுத்து, உலகம் கொடுத்து, போகம் கொடுத்து, அத்தனையும் அனுபவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. நானாக அனுபவிக்கல,
அதைத்தான் திருவிசைப்ப அழகா நணுகுமா நணுகே குறையுமாறு வரை அத்தனையும் சொன்னார். அவர் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கார். அது நமக்கு புரியல. அதனால வெள்ளத்துள் நாவற்றி, இந்த நாவற்றுதல் என்பது இங்கே உணராத அந்த தன்மை, அருளை உணராத தன்மை. நாவற்று அந்த இடத்துல அது ஒரு அருமையான வார்த்தை தான். அந்த இடத்துல, அந்த இடம் என்பது திருவருள் எங்கே இருக்கிறது? உயிருடைய அறிவிலே. உயிர்கள் தன்னை மேம்பட்டு நினைத்து தன்முனைக்கு யான் எழுதும். இந்த இடத்துல இருக்கிற திருவருளை முன்னிறுத்தி, அதான் திருவருளை முன்னிறுத்தி செய்யும் செயலெல்லாம் வெற்றி பெறும். இந்த அடுத்தடுத்த வினைகள் வராது, ஆகாமியம். அத நாம உணரல, அவ்வளவுதான். துன்ப நீக்கமும் இல்ல, இன்பத்தை அனுபவிக்கவும் இல்லை. இன்பப் பொருள் நம் கையிலேயே இருக்க அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை. இதுக்கு காரணம் என்ன? இந்த பிரபஞ்சம், மாயா காரியம். அதுதான் நீத்தல் விண்ணப்போன்றது. இந்த பிரபஞ்சம், இந்த மாயை, இதிலிருந்து விடுபட வேண்டும். வைராக்கியம், பிரபஞ்ச வைராக்கியம் என்பது வேண்டாம் என்ற உணர்வு நமக்கு மேலோங்க வேண்டும். அதுக்காகத்தான் இதை சொல்றாரு இந்த வார்த்தையை. வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கு உன் அருள் பெற்று, அருமையான ஒரு வார்த்தை சொல்றாரு. அருள் பெற்று, அருளோடு கூடியிருக்கும் நிலை. பெறுதல் என்றால் நாமா போய் பெற முடியாது. அருள் பெற்று அப்படின்னா நாமா போய் என்னுடைய அருளை பெற முடியாது, அவன் கொடுத்தா. இது உயிர்களுக்குரிய சுதந்திரம் இல்லாத தன்மையை இங்கே உணர்த்துகிறது. இன்னொரு காரணம், உயிர்கள் அறியாமையோடு கூடி இருப்பதால் மயக்கம் மட்டும் தானாவா எதிர்த்து போய் தண்ணி குடிப்பான்? யாராவது தண்ணியை தெளிச்சு எழுப்பி விட்டு ஒரு டம்ளர்ல கொஞ்சம் கொடுத்தா, வாயில கொடுத்தா குடிப்பான். அந்த நிலையில நம்ம இருக்கோம், வேற ஒண்ணும் இல்லை. அருள் பெற்று அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அருள் பெற்றும் இந்த துன்பத்திலிருந்து வெள்ளக்கிளேனை, அருமையான வார்த்தை. அருள் பெற்றும், அப்ப அருள் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இறைவன் எம்பெருமான் கருணையே வடிவானவன், அருளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் என்னால் அடைய முடியும். வெள்ளத்துக்குள்ள நிறைஞ்சு இருக்கிற ஆறு, அது வெள்ளம், அருள் வெள்ளம். அதுக்குள்ளேயே நான் இருக்கிறேன், ஆனா நான் வற்றி போய் இருக்கிறேன். ஒன்று, அப்ப துன்பத்திலிருந்து நீங்க மாட்டாத ஒரு நிலையில இருக்கு. அடுத்தாப்புல இன்னொன்னு சொல்ற, அருள் பெற்று துன்பத்தினின்று விளக்கு. அப்ப அருள் அது கொடுத்த போதும் கொடுத்துக்கிட்டே இருக்கு, ஆனா என்னால பெற முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு பாத்திரம் இருக்கு, தண்ணி பிடிமான்னு சொல்லி பிள்ளைகிட்ட கொடுக்குறோம். அந்த பொண்ணு அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு போய் தண்ணி பிடிக்குது. கீழே இருக்கிற ஓட்ட வழியா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த தண்ணி பாத்திரத்துல நிற்கும். சில நேரம் பாத்திரத்தை கவுத்தி பிடிக்கிற பிள்ளைகள்லாம் இருப்பாங்க, உள்ளுக்குள்ள தண்ணி நிறைய கீழே ஓடிக்கிட்டு, பாத்திரத்தை நேரம் அப்படி அப்படின்னு நம்ம திட்டுவோம். இதை போலதான் நாம இருக்கோம். சத்பாத்திரம் கொடுத்திருக்கிறார் சுவாமி. நல்ல சத்பாத்திரம் என்பது அறிவு பொருள். நாம ஒரு அறிவு, உயிர் என்பது ஒரு அறிவு. அறிவு என்பதையே உணராமல் இந்த அறிவுக்கு உரிய உறவு எது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அறிவுக்கு உரிய உறவு எது, பகை எது, இதை யோசிச்சுட்டாலே போதும். இது எப்ப வரும்னா நாம நினைச்சு உடனே வரும். அதுக்கு ஒரு பக்குவடை, அந்த பக்குவ நிலை வர்றதுக்காகத்தான் தனி தருணம்லாம் தாண்டி கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த திருவாசகமே 8ஆம் நூற்பா. 8ஆம் நூற்பார் யாது அப்படின்னா குரு வர்றதுதான். 8ஆம் சூத்திரம் குரு வர்றதுன்னா, குரு வந்தாதான் உண்மையை உணர்த்துவார். உண்மையை உணர்ந்த ஆன்மாதான் இந்த திருவருளையும் உணர முடியும். உண்மைன்றதே இறைவன் தானே, திருவருள் தானே. அப்ப குரு வந்து சொல்லாம உண்மை நமக்கு உணர முடியாது. இது பொய்ப்பொருள், ஜடப்பொருளோட உட்கார்ந்து கிடக்கிறீங்க. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை, அயர்ந்து போய் கிடக்கிறீங்க. இது குருவுடைய வார்த்தை இல்லாம நாம இந்த மயக்கத்திலிருந்து தெளிய முடியாது. அருள் பெற்று பெறுதல், ஆனா கொடுத்துக்கிட்டே இருக்கிற அருளை அதை அடைய முடியாத அளவுக்கு
இருப்பது, தடையா இருப்பது எது அப்படின்னா, இன்றைக்கு என்னுடைய வினைக்கு ஈடாக வினைகள், அந்த சஞ்சித வினையிலிருந்து ஒரு பாட்டு கொடுத்திருக்கிறார் சுவாமி. அந்த மாயா காரியமான உடம்பும் அந்த கண்மம் நாம செய்த வினைகளும், அது அதன் மூலமாக இறைவனுடைய திருவருளை உணராத அந்த தன்மை, இதுதான் சரியானது. அப்ப இதுக்கு காரணம் என்ன? இது இன்னைக்கு காரியம் தெரியுது. என்ன காரியம்? உடம்பு மாயா காரியம். உடம்புக்கு காரணம் மாயை மட்டும் இல்ல, நாம செய்த வினைகள். இந்த மாயா காரியம் கொண்டு உலகத்தை, அதாவது மாயையின் காரியமான உலகத்தை அனுபவிக்கலாம். ஆனால் நம்மை செலுத்துவது இறைவன் என்று இறைவனை, சூட்சும பொருளான இறைவனை உணர முடியாது. மாயா காரியம் கொண்டு வெளியே நோக்கி சென்று 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 எல்லாத்தையும் சுட்டி 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 அறிந்த சுட்ட அறிவு எதுக்கு? உயிர்களுக்கு. அப்ப இறைவன் சுட்டி அறியப்படுபவனா? கிடையாது. அப்ப இறைவனை எப்படி நான் அறிவது? அறியவே முடியாதா? அப்ப என் அறிவு கொண்டு அறிய முடியாதா? உன் அறிவு கொண்டு அறிய முடியாது. உன் அறிவிலே ஒரு அறிவு இருக்கிறதே, பேரறிவு. அந்த அறிவு கொண்டு அவனை அறிவு. அதான் அவன் அருளாலே. இப்ப கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் நமக்கு அந்த உணர்வு கொடுப்பவன் இறைவன், அருளுக்குள் இருக்கிறோம் என்பதை உணராத நிலையில் இருந்து மீண்டு அந்த உணரும் நிலை வரும்போதுதான் தண்ணியை குடிக்கிறோம். முதல்ல துன்பம், தாகம் என்ற துன்பம் நீங்குது. அடுத்து குளிர்ச்சி, அப்பாடா, ஒரு சந்தோஷம். இதுதானே பயன். இந்த தண்ணி நீரை கொடுத்து அந்த அருளை பெற்று, அருள் பெற்று, ஆனா துன்பத்தினின்று வெள்ளக்கிளேனை, என்னால இந்த துன்பத்தில இருந்து நீ அருளை கொடுத்தாலும் இந்த துன்பத்தில இருந்து என்னால விலக முடியலையேப்பா, என்னை விட்டுறாது. நீ விட மாட்ட என்பதைத்தான் விடுதி கண்டாய், விடுதி கண்டாய். ஏன் விட மாட்டானா? இவன் கருணையே வடிவான், கருணாமுத்திவன், அதனால் விட மாட்டான். அதைத்தான் விடுதி கண்டாய், விடுதி கண்டாய் என்று சொல்கிறார். அப்ப அந்த அருள் பெறுதல், இந்த திருவருளோடு ஒன்றித்தல். திருவருள் எப்பவும் உள்ளதா இருக்கு. ஆனா நாம் உணரும் தன்மை என்பது இல்லையே. விடிந்தது உணராமல் இருளாக இருக்கிறோம் இல்லையா? இருளுக்குள் அழுந்தி கிடக்கிறோம் இல்லையா? உமாபதி சிவாச்சாரியார் சொன்னது போல. அப்ப அந்த விடிந்த அந்த சூரிய ஒளியை, வெளிச்சத்தை, இன்னும் சொல்ல போனா அதுல இருந்து வரக்கூடிய ஒளி என்பது இங்க இருளை நீக்கிறது மட்டும் இல்ல, துன்பத்தையும் நீக்குது, நடுக்கத்தை நீக்குது. அப்ப அந்த நடுக்கம் நீக்க பெறுவதையும் உணர்ந்து அனுபவித்தல், இதுதான் பயனாக. இந்த பயனை அருமையான நிறைய 4 வார்த்தை மூலமாக எவ்வளவு ஒரு உயர்ந்த சைவ சித்தாந்த பொருளை நமக்கு உள்ளாக வைத்திருக்கிறார் பாருங்கள். கருணை என்ற வெள்ளம் அப்படியே சூழ்ந்து நின்ற போதும் வினை பயனால், நமக்கு உள்ள அந்த வினை பயன் சஞ்சிதத்துல இருந்து கொடுத்திருக்காங்க. அந்த வினை பயனால் ஒன்றையும் அறிய முடியாத அந்த நிலை, அதைத்தான் அருள் பெற்று, அருள் பெற்று துன்பத்தினின்றும் வெள்ளக்கிளேனை என்று அழகாக எடுத்துக்கிறது. அப்ப அந்த துன்பத்தினின்று நீங்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் அளித்தல். சாமி கொடுத்தாலும் என்னால ஏத்துக்க முடியல இல்லையா? அப்ப சாமி அந்த அறிவையும், இறைவனை உணரும் அறிவு, வெளிச்சத்தை உணரக்கூடிய நல்ல கண்ல ஒளி இருந்தாதான் நான் வெளிச்சத்தை பார்க்க முடியும். கண்லையே ஒளி இல்லைன்னா எங்க போய் நான் வெளிச்சத்தை பார்க்க முடியும்? இந்த திருவருள் கூடி நின்ற நிலையில் திருவருள் தான் நடத்துகிறது என்பதை உயிர் அறிவு, அதை உணர வேண்டும். அந்த பக்குவ நிலை, பக்குவ நிலை யாருக்கு வரும் அப்படின்றத அடுத்த வார்த்தையிலே பரிசிய பட்டியல் போல அந்த பக்குவ நிலை வர வேண்டும். துன்ப அருள் பெற்று துன்பத்தினின்று வெள்ளக்கிளேனை விடுகின்றா என்று சொன்னாலும் நீ விட மாட்ட. ஏன் தெரியுமா? உன்னுடைய பெரும் கருணை ஒன்று. அடுத்து இந்த உயிர்
பக்குவம் இல்லாத உயிர் அல்ல, பக்குவம் பெற்ற உயிர் என்பதை உணர்த்துகிறார். அந்த பக்குவம் பெற்ற உயிர் தான் கையில திருவாசகம் எடுக்க முடியும், வேற ஒண்ணு. 8ஆம் திருமுறை என்பது குரு அருள். இந்த திருவாசகமே குரு அருள் தான். குரு அருள் நமக்கு எப்ப கிடைக்குதோ அப்பதான் திருவாசகம் கையில கிடைக்கும். திருவாசகம் கையில கிடைச்சுன்னா குரு அருள் நமக்கு கிடைச்சிட்டு, அவ்வளவுதான். அதுலயும் அந்த குருவருடைய விளக்கம் கேட்கிறோம் பாருங்க, அப்படியே குரு அருள் நிறைந்து நிற்ற நிலை, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்லை. அப்ப இந்த இடத்துல அழகா சொல்றாரு, அந்த கேட்டகரி வரணும் இல்லையா, இந்த பக்குவ நிலை வரணும் இல்லையா. இது பக்குவம் பெற்ற ஆன்மான்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு பாருங்க, விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளார். இந்த விரும்பும் அடியார் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுற. அப்ப விரும்பும் அடியார் யார் அப்படின்னா விரும்புதல் என்ற ஒரு வார்த்தை. இந்த விரும்புதல் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பா, என் மனசு கொஞ்ச நேரம் அந்த பொருளை நினைச்சிட்டு விரும்பிட்டு, அது புடவையா இருக்கட்டும், உலகமா இருக்கட்டும், உலகத்துல சாதாரண ஒரு இடத்துக்கு போது என்ன அழகுப்பா அப்படிங்கிறது மனசு அப்படியே போய் அங்க லயிக்குது, விரும்புது, லயித்து அங்க நிக்குது. இது கண்ணால பாக்குறது, ஐம்பொறிகளுடைய செயல் எல்லாமே விரும்புதல் தான். இந்த ஆனா அது எங்க இருந்து வருது? மனம்தான் அதோட கூட்டிட்டு போய் கண்ணை கூப்பிடும் மனசு. அந்த காரணங்களை ஒன்றான மனம்தான் மோசமான ஒன்று. ஆனா அந்த மனம் இல்லைனாலும் எந்த காரியமும் கிடையாது, வினை பயன் அனுபவிக்க முடியாது. இப்ப இவர் சொல்ற இந்த இடத்துல விரும்பும் அடியார் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். இந்த விரும்புதல் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம கொண்டு வரும். சாதாரண நமக்கு தெரிஞ்ச விரும்புதல்லாம் கண்ணால பாக்குறது, காதால், ஐயோ காதால போய் நல்லா இருந்தது போனனா, கேட்டுட்டே இருந்தனா போதும்டா, கொஞ்ச நேரத்துல எனக்கே வெறுத்து போச்சு அப்படிங்க. மூக்கால் நுகர்தல், வாயால் சுவைத்தல், இது 5 புலன், ஐம்புல வேடர். அப்ப வெளியே நோக்கி 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 செலுத்துதற்கு மனம் என்ற முதல் அந்த கரணம், இந்த 5 பொறிகள் புலன்கள், பொறிகள் வழியாக புலன்கள் மூலமாக புலப்படுத்துதல், இது இவ்வளவு நடக்குது. இப்ப இந்த இடத்துல விரும்புதல் என்பது மனத்துடைய காரியம், செயல். அது சதா காலமும் வெளியே நோக்கி 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 செல்லக்கூடியது. ஆனால் இந்த பக்குவம் வர 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 வெளியே செல்லும் மனத்தை தடுத்து நிறுத்தி, இப்ப இங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, இன்னைக்கு இந்த பாடம் படிக்கணும், கேட்கணும், காதால கேட்கணும், கண்ணால படிக்கணும், வாயால சப்தம் போட்டு பாடணும், இப்படி இந்த பொறி புலன்களை எல்லாம் அடக்கி 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 மனதை அப்படியே இந்த பொறி புலன்கள் வேணும், மனதும் வேணும், இது எல்லாம் வெளியே செல்லாம உள்நோக்கிய பார்வை. இப்ப நம்ம நூல் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், காலையில நேரம் எந்திரிச்சு உட்கார்ந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், கண்ணால பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அனுபவிச்சுட்டு இருக்கோம். இது மனம், இந்த பொறிப்புலன்கள் காரணம், இது எல்லாத்தின் மூலமாக. அப்ப இப்ப பொறிப்புலன்கள் வெளியே போகல, இதை செயலில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது. இப்ப அதைத்தான் சொல்றாரு விரும்பும் அடியார். அப்ப விரும்பும் அடியார் என்பது உலக நுகர்ச்சியில் விரும்பாமல், மனமானது செலுத்தப்படாமல் இங்க இறைவன் நினைவிலேயே, அந்த நினைவு இறைவனையே நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் இறைவன். அப்ப அந்த மனதை இறைவனுடைய கோயிலாக வைத்து இந்த மனம் இந்த ஒவ்வொரு பொறிகள் மூலமாக இங்க உள்ளுக்குள்ள கொண்டு வருது. அப்ப கொண்டு வர்ற காரியங்கள் எல்லாம் இறை சிந்தனையாக. அப்படிப்பட்ட ஒரு அடியார் சொல்லிட்டார் அழகா, விரும்பும் அடியார் உள்ளத்து உள்ளார். புறச்செயல்களில் ஈடுபடாமல், உலக மயக்கத்தில் திளைத்து விடாமல், இறை அருளையே விரும்பக்கூடிய அடியார்கள், அவர்களுடைய உள்ளம் என்பது உயிர் அறிவு, அதற்குள் உள்ளாய், உள்ளத்து உள்ளாய், உயிரின் அறிவையே தனக்கு இடமாக கொண்டு இருக்கும் இறைவன் எம்பெருமான். அது எந்த இடம்? மண்ணும் நிறைவற்ற உத்தரகோச மங்கைக்கு அரசான இறைவன். அரசே, எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தைகள் பாருங்க. இந்த பிரபஞ்சம் என்ற மாயா காரியம்,
என்றைக்கு நீங்கி 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 மாயை நீங்கவே கண்மத்துக்கு இடம் இல்லாம போயிருங்க. இது நம்ம சாத்திரம் படிக்கும்போதே தெரியும். கண்மத்துக்கு இடம் எது என்றால் மாயையின் காரியமான புத்தி தத்துவம் இதுலதான் உட்கார்ந்து இருக்கு. இப்ப மாயையே விட்டு விலகிட்டா கண்மம் உட்கார்றதுக்கு இடமே இல்லை. அப்ப ஆகாமியம் ஏறாது. அப்ப ஆகாமியம் ஏறவில்லை என்றால் துன்பம், இனி ஒரு துன்பம் நமக்கு கிடையாது. இப்ப இது அப்படியே கொண்டு கூட்டி வந்தீங்கன்னா இது காரணம், இது காரியமாக. அப்ப ஆகாமிய இப்ப இருக்கிற பிராரப்த வினை முன்னாடி கொடுத்த சஞ்சிதத்தின் காரணமாக இப்போது அனுபவிக்கும் அந்த பிராரப்தம். ஆனால் இந்த பிராரப்த வினையை அனுபவிக்கும் போது வெள்ளத்துள் எந்த வெள்ளம் அருள் வெள்ளத்தில் இருக்கிறேன் என்பதை உணராத அந்த நிலையிலே துன்பம் நாவற்றி அப்படியே அந்த துன்பத்தில் திளைத்திருக்கும் அந்த ஆன்மா அருள் பெற்றும் துன்பத்தினின்று வெள்ளத்திலேனே அருள் அங்கே தானாக வந்து கொடுத்த போதும் அதை உணராத இந்த ஆன்மாவாக இருக்கும் அடியேன் அவரை வச்சு சொன்னார், வெள்ளக்கிலேனை நீ விற்ற மாட்ட. ஏன்னா இந்த அடியார்களாகி அவர் கண்ணை வச்சு சொல்றாரு. ஆனா இங்கேயும் பக்குவ நிலை. இப்ப நாமெல்லாம் நூல் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், திருவாசகம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இப்படி ஒவ்வொரு நிலையா மேல மேல வந்துகிட்டு இருக்கிறோம். அப்ப நம் போன்ற இந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் விரும்பும் அடியார் எதை விரும்புதல் என்றால் இந்த உலக விடயங்களை தவிர்த்து 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 என்னை நடத்தும் அந்த பேரருள் என்பதை விரும்பும் அடியார். அப்படிப்பட்ட அடியார்களுடைய உள்ளத்திற்குள் உள்ளாய் அறிவுக்கு அறிவாக நிற்கும் மண்ணும் நிலைபெற்ற உத்தரகோசம் அங்கே கள்ளத்து உள்ளேற்கு அருளாய். அடுத்த வார்த்தையை கொண்டு வர்றாரு, கள்ளத்து உள்ளேற்கு என்று சொல்கிறார். இந்த கள்ளத்து உள்ளேற்கு என்ற மாத்திரத்திலே இதுக்காரும் நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னா கள்ளப்புலன் ஐந்தும் சதாகால வெளியே நோக்கியே செல்லக்கூடிய ஐம்புலன்கள். அப்படிப்பட்ட கள்ளம். இதுக்கு காரணம் நாம இல்லை, மாயாகாரியத்தான். மீண்டும் மீண்டும் மாயாகாரியத்தான். அப்படிப்பட்ட அந்த கள்ளத்து உள்ளேற்கு இந்த கள்ளம் என்பது வஞ்சகம் என்று சொல்லக்கூடியது. மீண்டும் 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 இந்த பிரபஞ்சத்தை நோக்கி நம்மை செலுத்தும் தன்மை. அந்த கள்ளத்து உள்ளேற்கு அருளார். இந்த பிரபஞ்சத்தையே பெரிதாக நினைக்கக்கூடிய உயிர்களாகிய எமக்கு உள்ளேற்கு கள்ளத்து உள்ளேற்கு அருளாய். நீ அருள்வாய் என்பதுதான். அருளாய், எனக்கு அருள் தாப்பா அப்படிங்கிறாரு. எப்படி அருள் கொடுக்கணுமா இதற்கு? நல்ல ஒரு அருமையான வார்த்தையை கொடுக்கிறாரு. கழியாத களி. எனக்கு நீ அருளணும். நான் எப்படி தெரியுமா? என்னுடைய அதாவது தன்னுடைய கீழ்மையும் இறைவனுடைய பெருமையையும் அப்படி பட்டியல் போடுறார். தன்னுடைய கீழ்மை எதுனா கள்ளத்து உள்ளேற்கு அப்படிங்கிறார். மீண்டும் மீண்டும் பிரபஞ்சத்திலேயே மூழ்கி கிடக்கும் கள்ள மனம் கொண்டவர். அப்படிப்பட்ட எனக்கு நீ அருள வேணும். என்ன அருள் கொடுக்கணும் அப்படின்னா கழியாத களி எனக்கு அருளாய். கழியாத களி அப்படின்னா அது என்னங்க கழியாத களி அப்படின்னா? களி அப்படின்னா இன்பம், மேலான ஒரு இன்பம். நம்ம இன்னைக்கு இன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சி, மேலான இன்பம், மகிழ்ச்சி. ஒரு மகிழ்ச்சியை அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்ன மகிழ்ச்சி அனுபவிச்சுட்டு இருக்கோம்? இந்த உலகம் ஒரு நுகர்ச்சி பொருள், நமக்கு நுகர்வதற்காக கொடுக்கப்பட்ட பொருள், வினைக்கு ஈடான நுகர்வு. இந்த ஐம்புலன்கள் பொறிகள் மூலமாக நம்ம இன்னும் சொல்ல போனா இந்த ஐம்பொறிகள் மட்டும் இல்ல, அந்த கரணங்கள் மற்றும் உடல் 36 தத்துவம் பிளஸ் 60 96 தொக்கு இதோடு கூடி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.
அதுல இன்பமும் வருது, துன்பமும் வருது. அந்த இன்பத்தில் திளைத்து நிற்கிறோம். அந்த களி எப்படி இருக்குதா, ஒரு காலத்துல நல்ல சந்தோஷம் கொடுக்கிற பொருள், அடுத்து கொஞ்ச நாள்லயே அதே பொருள் தான், நாம அனுபவிச்ச அதே பொருள் தான் அப்படியே டோட்டலா மாறி துன்பமா மாறி. இது நீங்க எல்லா பொருளையும் வச்சு பாருங்க, உறவுகள்ல வச்சு பாருங்க, சாப்பாட்டுல வச்சு பாருங்க, துணிமணியில வச்சு பாருங்க, நாம போற நகையில வச்சு பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா பார்த்து 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 நகை அலங்காரம், ஆடை அலங்காரம் இப்படி எல்லாம் செஞ்சோம், உடல் அலங்காரம் எப்படி எல்லாம் செஞ்சோம். இன்னைக்கு அதே அலங்காரம் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறது. இது ஜடப்பொருள். உயிர்பொருள் உறவுகள் எத்தனை எத்தனை இன்பமாக அவர்களோடு கூடி வாழ்ந்த காலம் எத்தனை, நினைச்சு பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எப்பா என்ன சந்தோஷமா நாங்க வாழ்ந்தோம், எப்படி இருந்தோம். இன்றைக்கு அதே உறவுதான், உறவெல்லாம் மாறல. கணவன்னா கணவன், மனைவினா மனைவி, குழந்தைகள்னா குழந்தைகள், இதே குழந்தைகள், இதே கணவன், இதே மனைவி, இதே முதலில் இன்பம் கொடுத்த பொருள் எல்லாம் துன்பம் கொடுக்கிறது. அப்ப அதுக்கு காரணம் என்ன? இந்த பிரபஞ்சம் மாயை, தோன்றி நின்று அழிக்கும் பொருள். ஒரு காலத்தில் ஒரு மாதிரி இருந்து இன்னொரு காலத்துல இன்னொரு மாதிரி இருக்கக்கூடிய மயக்கம் தரும் பொருள். அதைத்தான் இங்க சொல்றாரு, கழியாத. நான் அனுபவிச்சுட்டு இருக்கேனே இந்த உலகம், இதுதான் மெய்யின்னு சொல்லிட்டு இதையே அனுபவிக்கிறேன். ஆனா அதெல்லாம் நிலையில்லாத ஒரு இன்பமாக இருக்கிறது. அந்த இன்பத்தை நீக்கிய ஒரு இன்பம் இருக்கு. அப்ப இந்த இன்பம் நிலையில்லாதது, துன்பம் தரக்கூடியது அப்படின்னா இன்னொரு இன்பம் இருக்கு. இது சிற்றின்பம் என்றால் அது பேரின்பம். தினைத்தனை உள்ளதோ பூவினில் தேன் உண்ணாதே, நினைதோறும் காண்தோறும் பேசுந்தோர் எப்போதும், அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்த தேன் சொரியும் குடிப்புடையானுக்கே, சென்று உதாய் கொத்தும்பி என்ற மாத்திரத்தில் இது திணை அளவு, கால இட எல்லை கொண்ட ஒரு இன்பம். இந்த இன்பம் எனக்கு வேண்டாம். அப்ப கழியாத களி, அப்ப மேலான ஒரு இன்பம். எவ்வளவு அருமையான ஒரு இந்துவாள் சடையா நாடும் எல்லையில் தனி பெரும் புத்தில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறில்லா மகிழ்ச்சியின் மலர்ந்தார் என்பது போல அந்த பேரின்பத்தில், அந்த அனவரதத்தில் திளைப்பதால் உண்டான மாறுபாடு இல்லாத மகிழ்ச்சி, இதுதான் கழியாத களி. இதை எனக்கு அருளாய் என்று தன்னுடைய சிறுமையை சொல்லி, இறைவனுடைய பெருமையை சொல்லி, இந்த பிரபஞ்ச வைராக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் எனக்கு முற்றிலுமாக துன்பத்தையே தருகிறது, பேரின்பம் தரும் பொருளாக நீ இருக்கிறாய். இதை உணராத தன்மைக்கு காரணம் என்னுடைய மலம். அந்த மலத்தின் காரணமாக வந்த மயக்கமாகிய மாயா காரியம். இது எல்லாம் என்னை விட்டு நீங்க வேண்டும். நீயே எனக்கு இந்த கழியாத களியை தர வேண்டும் என்று வேண்டுகிறார் மணிவாசக பெருந்தகையார். அவருக்கு இல்லங்க, நமக்கு. அவர் அந்த கடல்ல திளைத்தார், அனுபவித்தார். அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்ற பெரும் கருணை கொண்ட அருளாளர்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று உயிர்களாகிய நமக்கு கைய பிடிச்சு கூட்டிட்டு வந்து இந்த அருக்கு கழியாத களி, இதனை பெற்று இந்த துன்பத்தின்றெல்லாம் நீங்கி பேரின்பத்தில் திளையுங்கள் என்று நமக்கு அறமுறையாக, அறிவுரையாக, அருள் முறையாக இங்கே அமைத்த அற்புதமான ஒரு பாடல்தான் நீத்தல் விண்ணப்பத்தில் 14வது பாடலாக. வெள்ளத்துள் நான் வற்றி ஆங்கு உன் அருள் பெற்று துன்பத்தினின்றும் வெள்ளக்கிலேனை விடுகின்றாய், விரும்பும் அடியார் உள்ளத்துள் உள்ளாய்.
மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசே கள்ளத்துளேற்கு அருள கடியாத கடி எனக்கே ஒரு ஏகாரம் போட்டுக்கிறார். எனக்கே, எனக்கு அதுக்கு தகுதியே இல்லை, ஆனா நீ எனக்கு அந்த கழிப்பை தர வேண்டும் என்று நம் பொருட்டாக அருமையாக தந்த நீத்தல் விண்ணப்பத்தின் 14வது பாடல். இதனை சிந்திப்பதற்கு இறைவனுடைய திருவருளும் குருவருளும் இன்றைக்கு கூட்டி வைத்தமைக்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி புதிதாரும் கேட்டு மகிழ்ந்த அன்பர்கள் பொற்பாதம் பணிந்து இடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், சிற்றம்பலம். ராமபாதத்தே பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். நன்றி, சிற்றம்பலம். ராமபாதத்தே பதே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.